ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா, காஃபியை ஆற விடாத. அதாவது நம்ம வீட்டில் காஃபி போட்டு வச்சோன்னா சில பேர் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க குடிக்காமல். அப்போ நம்ம சொல்லுவோம், காஃபி ஆற விடாதப்பா, சூடாக குடின்னு சொல்லுவோம். ஸோ காஃபி ஆற விடாத, அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லெட் த காஃபி கெட் கோல்ட். டோன்ட் லெட் த காஃபி கெட் கோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, ஏன்பா அப்படி நினைக்கிற, ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்போம். ஒய் டு யூ திங்க் ஸோ. ஒய் டு யூ திங்க் ஸோ. சம்டைம்ஸ் வந்து யாராச்சும் என் புக்கை பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ட்ராயரில் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ட்ராயரில் இருக்கும், இல்லை அந்த டேபிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் மைட் பி இன் த ட்ராயர். அதாவது இந்த ட்ராயரில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இட் மைட் பி இன் த ட்ராயர்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா, ஃபோனை வந்து அந்த டேபிள் மேலே வச்சேன். ஃபோனை அந்த டேபிள் மேலே வச்சேன். ஐ புட் மை மொபைல் ஆன் த டேபிள். ஐ புட் மை மொபைல் ஆன் த டேபிள். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த்து சென்டென்ஸ் என்னென்னா, இந்த புக்கை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒருத்தங்கிட்ட வந்து பொலைட்டாக நம்ம கேட்குறோம். நான் எப்படி கேட்கலான்னா, அதாவது இந்த புக்கை எனக்கு கொடுப்பீங்களா, would you give me this book, would you give me this book அப்படின்னு கேட்கலாம். நம்ம பொலைட்டாக கேட்குறது அர்த்தம் வரும். ஸோ அடுத்த சென்டென்ஸ் வந்து, இந்த முட்டையை வடை, கிராக் த எக், கிராக் த எக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த சென்டென்ஸ் வந்து, அவளை தப்பாக வழி நடத்தாத. டோன்ட் மிஸ்லீட் ஹர், டோன்ட் மிஸ்லீட் ஹர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, யாராச்சும் நம்மளை ரொம்ப எரிச்சல் படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்லுவோம், அவன் பேசுகிறது கண்டுக்காத, பெருசாக எடுத்துக்காத, பொருட்படுத்தாதன்னு சொல்லுவோம். டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து, கோவத்தில் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க சில பேர், மூஞ்சியை உடச்சிருவேன். ஐ வில் ஸ்மாஷ் யுவர் ஃபேஸ், ஐ வில் ஸ்மாஷ் யுவர் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற 10th சென்டென்ஸ் என்னென்னா, அவள் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. இதை எப்படி சொல்லலாம்? ஷீ ட்ரெஸ்ட் அப் நைஸ்லி. ஓகே, நம்ம பார்க்க வேண்டிய 10 சென்டென்ஸும் சூப்பராக பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோலையுமே ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.